நேத்து நிறைய படங்கள் நல்ல கலெக்ஷனே எடுத்திருக்கு. சில படங்கள் ரொம்ப மோசமான கலெக்ஷன் எடுத்திருக்கு. எந்தெந்த படம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ள நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு படம் பெரிய அளவுல அட்வான்ஸ் புக்கிங்ல 12 கோடிக்கு மேல வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதை தாண்டி இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு கெஸ் த ஃப்ரேம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, செல்வராகவன் அவர்களோட இயக்கத்துல தனுஷ் டபுள் ரோல்ல நடிச்ச நானே வருவேன் திரைப்படம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் எஸ், டியூட் கேமிங் தமிழ், சூர்யா, ராஜ்குமார், குணாநிதி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத மறக்காம அமைக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. F1 இந்த படத்தோட 21வது நாள் வசூல் இந்தியாவில் 1,26,00,000. டோட்டலா இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 89,41,00,000. ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் $399.5 மில்லியன் கிட்டத்தட்ட $400 மில்லியன் கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து 3,440 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படத்தோட டே 14 இந்தியாவில் வந்து 1,59,00,000. டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 97,34,00,000. உலகம் முழுக்க $548.7 மில்லியன் 4,227 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு இந்தியன் கரன்சிக்கு. நேற்று வீடியோல $560 மில்லியன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். 560 கிடையாது, அது ஒரு சின்ன எரர். ஸோ 548 மில்லியன் 14 நாள்ல. அப்புறம் சூப்பர்மேன் 3D இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2,29,00,000. டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 7 நாள்ல 43,33,00,000. $261.8 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2,255 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. அப்புறம் ஹிந்தி திரைப்படங்கள்ல மெட்ரோ இண்டினோ இந்த படத்தோட டே 14 இந்தியாவில் வந்து 1,39,00,000. உலகம் முழுக்க 1,52,00,000. டோட்டலா 57,92,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுல இந்தியாவில் மட்டுமே 51,97,00,000. ஸோ 85 கோடி பட்ஜெட்டுங்க. சித்தாரே ஜமீன் பர் இந்த படத்தோட டே 28 இந்தியாவில் வந்து 56 லட்சம், உலகம் முழுக்க 61 லட்சம். டோட்டலா 195 கோடியே 75 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 259 கோடியே 76 லட்சம். ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி கிட்ட அப்டேட் ஆயிருக்கு. அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் மாலிக் அப்படிங்கிற படம் டே 7 இந்தியாவில் வந்து 1,53 லட்சம், உலகம் முழுக்க 1,62 லட்சம். டோட்டலா இந்த படம் 25 கோடியே 91 லட்சம் இப்போதைக்கு வசூல் பண்ணிருக்கு. ஸோ மாலிக் படத்தை பொறுத்தவரையும் இந்த 25 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப சுமாரான வசூல் தான் இப்போதைக்கு. பாப்பா வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் தம்ப்நெயில் டைட்டில்ல நம்ம குறிப்பிட்ட அந்த படம், அதாவது ரிலீஸ்க்கு முன்பே இந்த படம் 12 கோடி வசூல் அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே. இந்த படம் ஆக்சுவலா இன்னைக்கு ரிலீஸு. ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் இந்த படம் கிட்டத்தட்ட 12.5 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில மட்டுமே. ஸோ இந்தியாவில் இப்போதைக்கு நான் பார்த்த வரையுமே ஒரு 9-9.5 கோடி கிட்ட இந்த படம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு இந்த டே 1க்காக. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில சையாரா அப்படிங்கிற படம். இந்த படம் தான் அந்த 12.5 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ண படம். ஸோ இந்த படம் டே 1 ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் நீங்க இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க, எதனால இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத. அப்புறம் சுரேஷ் கோபி அவர்களோட JSK அப்படிங்கிற படம். இந்த படமே ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு நேற்று 17ஆம் தேதி. கேரளால 1,18,00,000, உலகம் முழுக்க 1,38,00,000. 6 கோடி பட்ஜெட். ஸோ டே 1 ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு இந்த படத்துக்கு. அப்புறம் குபேரா திரைப்படத்தோட 28வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானால 25 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம். 140 கோடி இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுல ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 72 கோடியே 44 லட்சம். மார்கன் திரைப்படம் டே 21 தமிழ்நாட்டுல 8 லட்சம், உலகம் முழுக்க 19 லட்சம். ஸோ டோட்டலா 8 கோடியே 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 13 கோடியே 52 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா இந்த படம் தமிழ்நாடை விட ஆந்திரா தெலுங்கானாலையுமே நல்லா பண்ணிட்டு இருக்கு, ஈக்குவலா பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா. நேத்து கலெக்ஷனுமே அப்படிதான் வந்திருக்கு. ஸோ அப்புறம் ஃபீனிக்ஸ் திரைப்படத்தோட டே 14 தமிழ்நாட்டில் 20 லட்சம், உலகம் முழுக்க 21 லட்சம். 3 கோடியே 49 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க. ஒவ்வொரு நாளுமே ஒரு இன்க்ரீஸ் இருக்குங்க இந்த படத்துக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமாவும் அமைஞ்சிருக்கு. 2 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ். ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 9 லட்சம், உலகம் முழுக்க 10 லட்சம்.
டோட்டலா 85 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 94 லட்சம் உலகம் முழுக்க 1 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 4 கோடி பட்ஜெட். இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இப்போ இவ்வளவு வசூல் பண்ணிருக்கோம். இதை அப்படியே இன்னும் ஒரு மடங்கு வசூல் பண்ணுச்சு அப்படின்னா இது ஒரு பிரேக் இவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தேசிங்க ராஜா 2 இந்த படத்தோட 7வது நாள் வசூல் தமிழ்நாட்டுல 39 லட்சம், உலகம் முழுக்க 42 லட்சம். 2,44,00,000 தமிழ்நாட்டிலையும் 2,67,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 7 கோடி பட்ஜெட். இந்த படமே ஒரு பெரிய டிராப்லாம் சொல்ல முடியல. ஏன்னா படத்துக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு ரிவ்யூ வந்தது. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ஆரம்பத்துல ஒரு சுமாரான வசூல் பண்ணிச்சுல, அதுல அப்படியே அதை அப்படியே தக்க வச்சுட்டு தான் இருக்கு அந்த சுமாரான வசூல். அது போக போக அப்படியே பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வருது. ஸோ ஒரு பெரிய டிராப் இல்லை, அதை தான் நான் இன்க்ளூட் பண்றேன். பறந்து போ திரைப்படத்தோட டே 14 தமிழ்நாட்டுல 16 லட்சம், உலகம் முழுக்க 17 லட்சம். 6,80,00,000 தமிழ்நாட்டிலையும் 7,46,00,000. இந்த படமே சூப்பர் கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. 6 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி வசூல் ரீதியா இந்த படம் ஒரு வெற்றி படம். 3 BHK டே 14 தமிழ்நாட்டுல 28 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம். கிட்டத்தட்ட ஆந்திரா தெலுங்கானால ஒரு 10 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 10,20,00,000 தமிழ்நாட்டிலையும் 15,19,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 15 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். அப்புறம் இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா பண்பற்று ஜாம், ட்ரெண்டிங், ஜென்ம நட்சத்திரம், கெவி அப்படிங்கிற இந்த 4 படம் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ்ல ஸ்மப்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிந்தில இப்ப நம்ம பார்த்த அந்த சையாரா, அப்புறம் நிக்கிதா ராய் அப்படிங்கிற படம், டான்வி த கிரேட், இந்த 3 படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் தெலுங்குல ஜூனியர் அப்படிங்கிற படம், கொத்தப்பால் இல்லோ அப்படிங்கிற இன்னொரு படம், இந்த 2 படமும் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜேஎஸ்கே நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட கலெக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படங்கள் இதுதான். இப்போ பண்பற்று ஜாம் ஆக்சுவலா ராஜு அவர்களோட ஹீரோவா கதாநாயகனா நடிக்கிற படம். அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஜென்ம நட்சத்திரம் இந்த படமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே அதுக்கான ரிவ்யூலாம் வந்திருந்தது. கெவி, ட்ரெண்டிங் இந்த படங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுல நீங்க எந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஜேஎஸ்கே படம் பார்த்துட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு 3 முக்கியமான படத்தை பார்க்க போறோம். ஒண்ணு வந்து 11 இயர்ஸ் ஆஃப் வேலையில்லா பட்டதாரி, தனுஷ் அவர்களோட ஒரு தரமான ஒரு படம். இன்னொன்னு வந்து 39 இயர்ஸ் ஆஃப் சம்சாரம் அது மின்சாரம், அந்த படத்தோட வசூல ஒரு ரீவிசிட் பார்த்துருவோம். அப்புறம் 45 இயர்ஸ் ஆஃப் குரு, ஒரு சரியான சம்பவம் பண்ண படம், அதை பத்தியும் நம்ம பேசுவோம். அது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேலையில்லா பட்டதாரி 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி என்னோட 11 வருஷத்தை கடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படம் 34,25,00,000, ஆந்திரால 7,28,00,000, கர்நாடகால 4,05,00,000, கேரளால 2,85,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 17,35,00,000, உலகம் முழுக்க 66,38,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 8.5 கோடி. தியேட்டர்கள் ஷேர் 36 கோடிக்கு மேல வந்திருக்கு. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரேட்ஸ் 14 கோடி. சரியான பிளாக் பஸ்டர். டேபிளாவும் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்த படம். அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் பெரிய அளவுல லாபத்தை கொடுத்த படம். எல்லாராலையும் பெரிய அளவுல, அதாவது இந்த படத்துக்கு ஒரு ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க. இந்த படத்துல எல்லாமே ஃபுல்ஃபில்லா இருக்கும். லவ்வா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், பஞ்ச் டைலாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும். எல்லா எதுக்குமே குறை இருக்காது. எல்லாமே பக்காவா அமைஞ்ச ஒரு படம் வேலையில்லா பட்டதாரி. அப்புறம் சம்சாரம் அது மின்சாரம், இந்த படத்தை நம்ம நிறைய தடவை பேசியாச்சு, நிறைய தடவை சொல்லியாச்சு. ஒரு ரீவிசிட். 1986ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி சம்சாரம் அது மின்சாரம் இன்னையோட 39 வருஷத்தை கடந்திருக்கு. பட்ஜெட் 14 லட்சம், பாக்ஸ் ஆபீஸ் 2,10,00,000, ஷேர் 1,25,00,000 கிட்ட வந்து இந்த படம் வசூல் ரீதியா ஒரு பெரிய சம்பவமே பண்ணிச்சு. ஏவிஎம்க்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு தான். ஆக்சுவலா நம்ம விசு அவர்களை வேற ஒரு படத்துக்காக கமிட் பண்ணி அவர் இதுக்கு நடுவுல இந்த படத்தை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லும் போது சரி போயா பண்ணிட்டு போயாங்கன்னு கொடுத்து கடைசியில எதிர்பாராத அளவுல இந்த படம் பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். கடைசியா குரு. ஸோ இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கலெக்ஷன் தான். பட்ஜெட் வந்து 25,30 லட்சம். பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 1.5 கோடியில இருந்து 1,75,00,000 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு வசூல் ரீதியா பிளாக் பஸ்டர், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர்னா இந்த படம் இங்க தமிழ்நாட்டுல மட்டுமே 1 வருஷம் ஓடிச்சுங்க. 365 நாள் இங்க ஓடி இருக்கு. இதை விட இன்னொரு பெரிய சம்பவம் சொல்லவா? இந்த படம் ஸ்ரீலங்கால 1000 நாளை கடந்து ஓடி இருக்குங்க. அதுக்கான போஸ்டரே நான் உங்களுக்கு சைட்ல போடுறேன் பாருங்க. ஸ்ரீலங்கால மட்டுமே இது வருஷ கணக்கா ஓடி இருக்கு. அவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர், 2 வருஷத்துக்கு மேல ஓடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.